சென்னையின் புதிய அதிசயம் போரூர் வடபழனி இடையே நாளை முதல் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். வணக்கம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளில் ஒரு பிரம்மாண்ட மைல்கல்லாக போரூர் மற்றும் வடபழனி இடையேயான ஈரடுக்கு மேம்பால வழித்தடத்தில் நாளை ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை முதல் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் இந்த திட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். ஆம், போரூர் சந்திப்பு முதல் வடபழனி வரையிலான இந்த வழித்தடம் இந்தியாவின் மிக அரிதான ஈரடுக்கு மேம்பால வடிவமைப்பை கொண்டது. அதாவது தரைமட்டத்தில் சாலை போக்குவரத்தும் முதல் அடுக்கில் மேம்பால சாலை போக்குவரத்தும் 2ஆம் அடுக்கில் மெட்ரோ ரயிலும் செல்லும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள இந்த சோதனை ஓட்டத்திற்காக மின்மயமாக்கல் மற்றும் சிக்னல் சோதனைகள் இன்று நடுநிலவுக்குள் முடிக்கப்பட உள்ளன. சுமார் 4000 தொழிலாளர்களின் இரவு பகல் பாராத உழைப்பால் இந்த வழித்தடம் இப்போது தயார் நிலையில் உள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த மெட்ரோ ரயில் எப்போது வரும்? சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் திட்டப்படி இந்த சோதனை ஓட்டங்கள் வெற்றிகரமாக முடிந்தவுடன் வரும் பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் தொடக்கத்தில் இந்த வழித்தடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடக்கத்தில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரை ரயில்கள் இயக்கப்படும். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், வடபழனியில் ஏற்கனவே உள்ள மெட்ரோ நிலையத்துடன் புதிய 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தடம் ஒரு பிரம்மாண்ட ஆகாய நடைபாதை மூலம் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பயணிகள் எளிதாக ஒரு வழித்தடத்திலிருந்து மற்றொரு வழித்தடத்திற்கு மாற முடியும். தகவல்களுக்கு நன்றி. சென்னையின் மேற்கு பகுதியை நகரின் மையப்பகுதியுடன் இணைக்கும் இந்த திட்டம் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. முக்கிய தகவல்கள் ஒரு பார்வையில். சோதனையோட்டம் ஜனவரி 11, 2026 நாளை. சிறப்பம்சம் 4 கிலோமீட்டர் ஈரடுக்கு மேம்பால வழித்தடம். வழித்தடம் போரூர், ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், வடபழனி. பொதுமக்கள் பயன்பாடு பிப்ரவரி 2026. நிச்சயமாக சென்னை